السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் துணை தலைப்பாக பெண் சஹாபாக்கள் வரலாறு என்று சிறிய தலைப்பு போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் பேசிவிட்டோம். இன்றைய தினம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 48 வருஷங்கள் உலகத்திலே வாழ்ந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்து பொறுப்பை ஏற்கிறார்கள். அவர்கள் 2 வருஷங்கள் ஹிலாஃபத்து பொறுப்பில் இருந்து அவர்களும் வஃபாத்தாகிறார்கள். அதற்கு பின்னால் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாஃபத்து பொறுப்பை ஏற்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 20. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்து பொறுப்பை ஏற்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் மற்ற மனைவிமார்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்து வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மட்டும் 12,000 திர்ஹங்கள், அதாவது 10,000 திர்ஹங்கள் அவர்களுக்கும் 12,000 திர்ஹங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே கொடுத்து வந்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய வஃபாத்தில் நெருங்குகின்ற நேரத்தில் அவர்கள் வசியத்து செய்தார்கள், என்னுடைய கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நல்லடக்கம் செய்ய வேண்டாம் என்று வசியத்தை செய்திருந்தார்கள். அப்படி என்று நாம் அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அடங்கி இருங்கள் என்று அல்லாஹ், அதாவது உங்களுடைய வீடுகளிலே அடக்கொடுக்கமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனாலும் நான் ஜமல் யுத்தத்திலே நான் கலந்து கொண்டேன், எனவே அதை நான் குற்றமாக கருதுகிறேன். எனவே குற்றம் செய்த என்னை அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நல்லடக்கம் செய்ய வேண்டாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசியத்தை செய்திருந்ததாக அவருடைய வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்படாமல் ஜன்னத்துல் பக்கீயிலே மற்ற மனைவிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை என்ன செய்யலாம் என்றால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 1,00,000 திர்ஹங்களை அன்பளிப்பாக அனுப்புகிறார்கள். ஆனால் அன்றைய தினம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அந்த நோன்பு வைத்திருந்த அந்த நிலையிலேயே அவர்கள் அந்த 1,00,000 திர்ஹங்களையும் ஏழைகளுக்கு சதகாவாக கொடுத்து விட்டார்கள். மறுபுக்கு முன்னாலே அந்த நோன்பு இருந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு துறக்கின்ற நேரத்தில் எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவருடைய பணிவிடை பெண் அவர்கள் சொன்னார்கள், எதுவுமே இல்லை என்று சொல்லி. அப்போ 1,00,000 திர்ஹம் கையில் கிடைச்சும் தனக்கென்ன நோன்பு திறக்கக்கூட எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் அத்தனையுமே என்ன செய்து விட்டார்கள், மறுபுக்கு முன்னாலே திர்ஹங்களை சதக்கா செய்து விட்டார்கள். நோன்பு திறந்து சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. பணியாளர் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே எதுவும் இல்லை. அப்போ கூட அவங்க கோவப்படாமலே சொன்னாங்க பணியாளர்கிட்ட, நீங்கள் ஏன் இதை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலைன்னு சொல்லி அப்படி தாழ்மையாக தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்களுக்கு கொடை கொடுப்பதிலே, தர்மம் கொடுப்பதிலே மிகச்சிறந்து விளங்கினார்கள் என்பதை இந்த வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இப்படியெல்லாம் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 58வது வருடம் ரமலான் மாதத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். ஹிஜ்ரி 58 ரமலான் மாதத்திலே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகின்ற பொழுது அவர்களுக்கு வயது 67 இருந்தது என்று சொல்லி அவருடைய வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஜன்னத்துல் பக்கீயிலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய நல்லடக்கத்திலே காசிம் இப்னு முஹம்மது, அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான், அதே போல் அப்துல்லா இப்னு அமியா, அதீக், உர்வா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆகியோர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கபரிலே இறங்கி அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக அந்த கபரிலே இறங்கி அவர்கள் நல்லடக்கம் செய்கிறார்கள். அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்று செய்தி நாம் இன்று சொல்லி வந்த இந்த வரலாற்று செய்தி மிகச் சுருக்கமாக இதோடு முடித்துக் கொள்கிறோம். இதை விட அதிகமாக பேசிக்கொண்டே போகலாம், நேரம் போய்கொண்டு உங்களும் அதை தொடர்ந்து பெரிய வீடியோக்கள் காணும் பொழுது உங்களுக்கும் சலித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் மிக சுருக்கமாக சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு மனைவியருடைய வரலாற்று செய்தியை நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக துவா செய்திருங்கள். அந்த வரலாற்று செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத்தும் ரஹ்மத் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள். நாங்கள் என்னென்ன நல்ல விடயங்களை கேட்டோமோ அதை கொண்டு நம்முடைய வாழ்விலும் நன்பயன் பெற அல்லாஹு தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும்
கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.